ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வி நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த நெக் டிசைனை எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சுடிதார் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு மட்டும் கட் பண்ணல. நெக்கு கட் பண்ணுறதுக்காக இப்போ நான் ராங் சைடு மடித்து போட்டிருக்கேன். நெக்கோட அகலம் நான் 2 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட இறக்கம் 6 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இந்த கோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதை நான் ஒரு பாயிண்ட் வந்து இந்த பக்கமாக இப்படி வளைச்சி விட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம். லைட்டாக இது மாதிரி வளைவு கொடுத்து தைக்கும் போது வி ஷேப் வந்து நம்ம போடும்போது பதிஞ்சு நல்லா தெரியும். இப்போ நம்ம மார்க் பண்ணதை இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம நெக்கு வெட்டியாச்சு. இதில் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்ப போகிறோம். இப்போ நான் ஒயிட் கலர் லைனிங்கில் 2.25 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுமே கிராஸ் பீஸ் தான். இதை வந்து நம்ம கிராஸாக ஜாயின் பண்ணும். இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று வி ஷேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்க மாதிரி அந்த தையல்லேருந்து துணி விட்டுக்குங்க. துணி விட்டுட்டு இந்த ஓரத்தில் இப்படி கட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நமக்கு கிராஸ் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே கரெக்டாக இருக்க மாதிரி இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிராஸ் பீஸை வந்து இழுத்தெல்லாம் தைக்கக்கூடாது. அப்படியே லேசாக 2ஆக மடித்து மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிறோம். இப்போது இந்த கிராஸ் பீஸை சுடிதார் பேட்டர்னில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போது சுடிதாரோட நல்ல பக்கத்து மேலே இந்த கிராஸ் பீஸை வைக்க போகிறோம். நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அது வந்து அந்த வி ஷேப் ஓரத்தில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு மேலே துணி விட்டுட்டு தைங்க. எப்போவுமே எந்த நெக் டிசைன் தைச்சாலும் 1/4 இன்ச்சு அந்த லைனிங் துணி மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது கரெக்டாக அந்த வி ஷேப்பும் கிராஸ் பீஸும் ஒன்றா வச்சு ஒரு பக்கத்தில் மட்டும் நான் பின் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இந்த சென்டரை அப்படியே 2ஆக மடித்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கூட முன்ன பின்னன்னு வராமல் கரெக்டாக இப்படி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டு இப்படி திருப்பி விடுங்க. இந்த கிராஸ் பீஸை இது மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போது இங்கே கை வச்சு அப்படியே திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு இந்த சைட்லேயும் அதே மாதிரி நம்ம கரெக்டாக இந்த கிராஸ் பீஸையும் அந்த வி நெக்கையும் வைக்க போகிறோம். இப்போ இந்த சைடில் எப்படி வைக்கணும்னா, அந்த வி நெக்கு கிட்ட வந்து கீழே ஃபோல்டு சைடு வந்து அந்த துணியை தொடுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மேலே எவ்வளோ துணி வருதோ அதை விட்டுடுங்க. கீழே அந்த ஃபோல்டு சைடு அந்த சுடிதார் மேலே படுற மாதிரி கரெக்டாக வச்சு இப்போது அந்த வி ஷேப் மேலே வர மாதிரி இப்படி வச்சுக்குங்க. மேலே எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிராஸ் பீஸை வந்து 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த வி ஷேப் ஓரத்துலேயே இந்த கிராஸ் பீஸை கரெக்டாக வச்சோம்னா இந்த ஃப்ரண்ட்டில் பாருங்கள், மேல் பக்கத்தில் இந்த அளவு துணி நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணி கட் பண்ணி விட போகிறோம். இப்போது இந்த வி ஷேப்பில் கரெக்டாக இந்த கிராஸ் பீஸை வச்சு குண்டூசியால் பின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்படி திருப்பி விட்டுக்குங்க. திருப்பி விட்டு இப்போது ஸ்கேலை வந்து இந்த சுடிதாரோட ஃபோல்டிங்கில் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அந்த கிராஸ் பீஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி வச்சு ஒரு கோடு போடும்போது இவ்வளோ நமக்கு கிராஸ் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது சுடிதார் மேலே படாமல் உள் பக்கமாக தள்ளி விட்டுக்குங்க. அந்த கிராஸ் பீஸில் கோடு போட்டிருக்கோம்ல, அந்த கோடு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் மேலே படாமல் 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக துணி விட்டு மீதி இருக்க துணியை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பிரித்து விட்டுக்கலாம். பின்பக்கமும் குண்டூசி குத்திருக்கோம், அதை எடுத்து விட்டு இது மாதிரி பிரித்து போட்டுக்குங்க. சுடிதாரோட வி ஷேப்பும் இந்த கிராஸ் பீஸோட வி ஷேப்பும் கரெக்டாக நமக்கு நிற்கும். இப்போது குண்டூசியால் சென்டரில் இது மாதிரி பின் பண்ணிக்குங்க. இப்போ நமக்கு கரெக்டாக அந்த நெக் டிசைன் வந்து கிடச்சிது. இப்போ நம்ம 1/4 இன்ச்சு அளவில் அந்த தையல் போட்டே வந்துடலாம். ஒரு பின்னாக எடுத்துகிட்டு இது மாதிரி தைச்சிட்டே வாங்க. அந்த சென்டர் பின் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அது ஒன்றா இருக்குதான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்படி தைச்சிட்டே வந்து ஊசியை நிறுத்திட்டு
அதுக்கப்புறமா இப்படி திருப்புங்க. அந்த வி ஷேப்பில் ஊசியை கரெக்டாக நிறுத்துனீங்கன்னா தான் அந்த வி ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நிறுத்திட்டு 1/4 இன்ச் அளவில் இந்த சைடும் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க தையல் மேலே படாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்குங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போது இந்த பிசிறு மேலேயே இந்த லைனிங்கை மடித்து அந்த லைனிங் ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இப்போ தைச்சிட்டதுக்கு அப்புறமா இந்த கிராஸ் பீஸை அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. இப்போவும் தைக்கும் போது அந்த வி ஷேப்பில் ஊசியை நிறுத்திட்டு திருப்புங்க. இப்போது ஷோல்டர் கிட்ட சுடிதாரை விட எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங்கை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு வி ஷேப் வந்து அழகாக கிடச்சிச்சு. இப்போ பேக் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிராஸ் பீஸ்லேயும் வி ஷேப் வந்து நமக்கு அழகாகவே வந்திருக்கும். இப்போ நம்ம இது மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் எம்மிங் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எம்மிங் தான் பண்ண போகிறேன். இப்போ நான் லைனிங்கில் தைக்கிறதுனால கிராஸ் பீஸ் கொடுத்து பேக் சைடில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்டர் ஏதாவதோ இல்லை கான்ட்ராஸ்ட் கலர் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் நீங்கள் பேக் சைடில் தைச்சி ஃப்ரண்ட் சைடில் இதே டிசைனை நீங்கள் பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வி நெக் டிசைன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பேக் சைட்லேயும் நமக்கு ஃபினிஷிங் அழகாக வந்திருக்கும். ஃப்ரண்ட் சைட்லேயும் அந்த வி ஷேப் வந்து நமக்கு அழகாக வந்திருக்கும். இந்த ஓரத்தில் எம்மிங் பண்ணதுனால அந்த தையல் கூட நமக்கு தெரியாது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.